Boy Breaking Glass by Gwendolyn Brooks. Gwendolyn Brooks ஃபேமஸான ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் poet அண்ட் டீச்சரும் கூட. இவங்களுடைய போயம்ஸ் வந்து மோஸ்ட்லி அவங்க கம்யூனிட்டியை சேர்ந்த ஆர்டினரி பீப்புளுடைய ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? இவங்க வந்து போயட்ரிக்கான புலிட்சர் ப்ரைஸ் 1950 வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய போய்ட்ரி கலெக்ஷன் ஆனி ஆலன் அப்படிங்கிற ஒரு போய்ட்ரி கலெக்ஷனுக்காக தான் புலிட்சர் ப்ரைஸ் வின் பண்ணாங்க. இவங்க தான் புலிட்சர் ப்ரைஸ் வின் பண்ண ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர். ஓகேவா? இவங்களே சில ஃபேமஸான போய்ட்ரி கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எ ஸ்ட்ரீட் இன் பிரான்ஸ்வில், மவுட் மாத்தா, இந்த மெக்கா, இதெல்லாம் இவங்களுடைய ஃபேமஸான போய்ட்ரி கலெக்ஷன்ஸ். இப்போ இந்த போயம் பாய் பிரேக்கிங் கிளாஸ் அப்படிங்க இந்த போயம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து இன்னொரு ரைட்டருக்கு மார்க் கிராஃபோர்ட் அப்படிங்கிற இன்னொரு ரைட்டருக்கு, அந்த ரைட்டர் சொல்லி தான் இவங்க இந்த போயம் எழுதியிருக்காங்க. அவர் சஜஸ்ட் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த போயமுடைய பிகினிங்லேயே மேலே கொடுத்துருப்பாங்க, டு மார்க் கிராஃபோர்ட் ஃப்ரம் ஹூம் த கமிஷன். அவரால் தான் அந்த போயம் எழுதின அப்படிமா கொடுத்துருப்பாங்க. அவர் ஒரு பிளாக் ரைட்டர் அண்ட் எடிட்டர். ஓகேவா? போயமில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சின்ன பையன் வந்து கண்ணாடியை உடைக்கிறான். எதுக்கு அப்படின்னா, அவனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறக்காக, நான் அப்படி ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கேன், என்னை பாருங்கள், என்னை நோட்டீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற விதமாக கண்ணாடியை நொறுக்கிற மாதிரி இந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவில் சொன்ன மாதிரி இருக்கும். அது நம்ம இந்த போயமுடைய சம்மரி பார்த்துடலாம். லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டு மார்க் கிராஃபோர்ட் ஃப்ரம் ஹூம் த கமிஷன் சொல்லிட்டு தான் போயம் மேலே கொடுத்துருப்பாங்க. இப்போ போயம் லைன் பார்த்தோம் அப்படின்னா, ஹூஸ் broken window is a cry of art, success that winks aware as elegance as a treasonable faith, is raw, is sonic, is old-eyed premier. ஹூஸ் broken window is a cry of art. அதாவது இந்த இடத்துல ஒரு பையன் கண்ணாடியை உடைக்கிறான். இந்த இடத்துல அந்த உடஞ்ச கண்ணாடி கூட எப்படின்னா ஒரு cry of art, ஒரு எமோஷனை வெளிப்படுத்துது. ஓகேவா? அது வந்து அந்த பையன் அவனவனே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறான். ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவான ஒரு இது கிடையாது. இந்த இடத்துல கண்ணாடியை உடைக்கிறதுங்கிறதே ஒரு ஆர்ட். சம்வாட் அந்த பையன் ஒரு ஆர்ட்னா என்ன, இப்போ ஒரு போயம்னா அந்த போயம்லும் ஒரு ரைட்டர் அவங்களுடைய தாட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது சேம் இங்கே இந்த பையன் கண்ணாடியை உடைக்கிறது மூலமாக அவனுடைய மனக்குமரலை வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி என்ன ஸ்பெகுலேஷன் இருக்குது அப்படின்னா, இந்த போயமில் சொல்லப்படுற பையன் வந்து ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த அந்த பையனாக இருக்கலாம். அவனோட ரேஸை வச்சு அவனை ஒதுக்கிறதுனால என்னை இப்படி தான் நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கோவத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த கண்ணாடியை உடைச்சி இப்போ அதை பாருங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கண்ணாடியை உடைக்கிறது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஆர்ட். ஓகேவா? அது ஒரு டேமேஜ் பண்ணுறது கிடையாது, ஒரு ஆர்ட். த நெக்ஸ்ட் லைனில் சக்ஸஸ் தட் விங்ஸ் அவேர் அஸ் எலிஜென்ஸ் ஆஸ் அ ட்ரெசனபிள் ஃபேஸ். அதாவது சக்ஸஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எலிஜென்ஸாக அழகாக தெரியும், ஆனால் அது வந்து நிறையா துரோகங்களை நமக்கு கொடுக்கும், பிட்ரேல் நமக்கு தரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த பாயோடைய பெர்ஸ்பெக்டிவில். ஏன்னா அவனுடைய ரேஸ்க்கு அவனுடைய இதில் வந்து பார்க்க சக்ஸஸ் எலிஜென்ஸாக அழகாக இருக்கும், ஆனால் அதை அடையிறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். அதில் நிறைய துரோகங்கள், அது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பெர்ஸ்பெக்டிவில் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இந்த மேலே லைனுடைய கண்டினியூஷன், whose broken windows a cry of art, is raw, is sonic, is old-eyed premier. இந்த பையன் பண்ண இந்த விஷயம் ரொம்ப ராவான, ரொம்ப சோனிக்கான, அதாவது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிற மாதிரி, ஒரு ஓல்ட்-ஐட் ப்ரீமியர் அப்படின்னா ஒரு பப்ளிக் ஷோ மாதிரி அவன் போட்டு நொறுக்கிறான். இது வந்து ஒரு பயங்கரமான இதில் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கிறோம், ஒரு வீட்டில் ஒரு ஜன்னல் கண்ணாடி இருக்குது, போட்டு நொறுக்கணும் அப்படின்னா சுற்றி இருக்க எல்லாரும் வேகமாக ஓடி வந்துடுவாங்களா, எதுக்கு இந்த பையன் நொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேட் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பையன் பண்ணது. Our beautiful flaw and terrible ornament are barbarous and metal little man. பியூட்டிஃபுல் ஃப்ளா அண்ட் டெரிபிள் ஆர்னமெண்ட் வந்து இந்த இடத்துல நம்ம லைஃப்பை சஜஸ்ட் பண்ணுது. நம்ம லைஃப்பில் வந்து அழகு, நல்ல பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸும் இருக்கும், தென் ப்ராப்ளம்ஸ், ட்ரபிள்ஸ் அண்ட் ஃப்ளாஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். இதோடு சேர்ந்ததான் லைஃப். அதில் இந்த பையனை பார்த்தோம் அப்படின்னா, அவர் பார்பரஸ் அண்ட் மெட்டல் லிட்டில் மேன். ஒரு சின்ன பையன்தான், ஆனால் ரொம்ப வைல்டாக இருக்கான். அவன் கண்ணை பார்த்தாலும் ஆளை பார்த்தாலும் ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஆக்ரோஷத்துலேருந்து இதை நான் செய்வேன், யார் என்ன கேட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லோடு இருக்கிற மாதிரி இருக்கான் அந்த பையன். வைல்டாக இருக்கான் ஆள் பார்க்கறக்கு. ஸோ அவர் பார்பரஸ் அண்ட் மெட்டல் லிட்டில் மேன். தென் ஐ ஷால் கிரியேட் இஃப் நாட் அ நோட் அ ஹோல், இஃப் நாட் அ ஓவர்ச்சுர் எ டெஸ்கரேஷன். நான் உருவாக்குவேன். என்ன உருவாக்கும் அப்படின்னா ஒரு மியூசிக்கல் நோட்டை க்ரியேட் பண்ணுறேன்னா சரி, அப்படி என்னால் மியூசிக்கல் நோட் க்ரியேட் பண்ண முடியலை அப்படின்னா ஒரு ஹோல். மியூசிக்கல் நோட்லனா ஹோலை வந்து இதில் நம்ம எப்படி சஜஸ்ட் பண்ணோம், ஒரு டேமேஜ் அந்த மாதிரி இதில் சொல்லலாம். இஃப் நாட் ஓவர்ச்சுர் எ டெஸ்கரேஷன், தி சேம். அதே மாதிரி ஒரு மியூசிக்கல் டியூன் ரெடி பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவேன்னா பாதிப்பு உண்டாக்குவேன். ஏன்னா சாதிச்சு என்னுடைய இருப்பை என்னால் காட்ட முடியலை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு டேமேஜ் இது பண்ணி நான் இப்படி இருக்கேன், இப்படி ஒருத்தன் இருக்கேன் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி நான் ரெபல் பண்ணி நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து நெகட்டிவாக எடுப்போம். சாதிச்சு உன்னோட அடையாளத்தை காட்டு அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இதில் இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவனால் சாதிக்க முடியலை, அவனுக்கு அந்த நோட்லாம் போட தெரியல, மியூசிக்லாம் அவனுக்கு வாசிக்க தெரியல அப்படின்னா அவன் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்த பண்ணி ஈவன் டேமேஜ் பண்ணி கூட அவனோட இருப்பை அவன் வெளிப்படுத்துவான். அது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க.
full of pepper and light and salt and night cargoes. அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுங்க. ஃபுல் ஆஃப் பெப்பர் அண்ட் லைட் அண்ட் சால்ட், அதாவது ஸ்பைஸியாகவும் ஷார்ப்பாகவும் ரொம்ப காட்டமாகவும் கோவமாகவும் பாயிண்டில் ரொம்ப இதாக இருந்துக்கிட்டு ரொம்ப வைல்டு ஆள் இருக்கான் அப்படிங்கிறத அப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க. நைட் கார்கோஸ் அப்படின்னா கார்கோ ஷிப்ஸ், நல்லா ஹெவியாக லோட் எடுத்துகிட்டு போகிற கார்கோ ஷிப்ஸ். அவன் மைண்ட் முழுக்க வந்து பேர்டன் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய ஹெவி பேர்டனோட ஆள் இப்படி இருக்கான் அப்படிங்கிறது இந்த லைனில் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் டோன்ட் கோ டவுன் த பிளாங்க் இஃப் யூ see there is no extension. இந்த இடத்துல பிளாங்க் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா, அந்த பைரேட்ஸ்லாம் வந்து கடலில் போயிட்டு இருக்கும்போது பீப்புளை சீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டுருவாங்க. ஏன்னா பைரட்ஸ் வந்து மோசமானவங்க தானே. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கப்பல் ஓரமாக வந்து அந்த பிளாங்க் நீளமாக ஒரு கட்டையை வெளியே கடலை பார்த்து நீட்டி வச்சுருவாங்க. மக்கள் அது மேலே நடந்து போய் அந்த பக்கம் விழுந்துருவாங்க, அப்படி கொல்லுவாங்க. இது வந்து கொல்றதுக்கான ஒரு முறை. இந்த பிளாங்க் வந்து பைரேட்ஸ் மட்டும் இல்லை, மற்ற இதுலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. கொடூரமாக கொல்லப்படுற மாதிரி ரொம்ப உயரமான இடத்துல போய் நின்றுட்டு ஒரு எட்ஜில் அந்த பிளாங்க் கட்டை அந்த நடக்கிற பலகை இருக்கும், அந்த பலகை எண்டில் வந்து கீழே விழுந்துருவாங்க. கண்ணை கட்டி விட்டு மக்களை நடக்க வைப்பாங்க, அவங்க பயத்திலே கீழே வந்து இறந்துருவாங்க ஒரு ஃபியரோட. ஸோ அந்த மாதிரி டோன்ட் கோ டவுன் த பிளாங்க் இஃப் யூ see there is no extension. இந்த பிளாங்க் வந்து ஒரு முடிவில் இருக்கும். இப்போ இந்த பைரட்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னா கப்பலுடைய ஓரத்தில் இருக்குது அப்படின்னா நடந்து போய் கீழே எதுவுமே இருக்காது, கடலில் விழுந்துருவாங்க, இறந்து போயிடுவாங்க இல்லையா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, டோன்ட் கோ டவுன் த பிளாங்க் இஃப் யூ see there is no extension. உங்களுக்கு நீட்டிப்பாக அங்கே இடம் இல்லை, அதோட பாதை முடியுதுன்னா நீங்கள் அந்த பிளாங்க் கீழே விழவே கூடாது. தேவையில்லை, அந்த பாதை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம். எதுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹோப் இல்லை, அதாவது இதுக்கு தாண்டி போகலாம், இன்னும் இடம் இருக்குது, இதுக்கு அடுத்து ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமாக தாண்டி போகலாம். நம்பிக்கையே இல்லைன்னா அந்த காரியத்தை செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஈச் டு ஹிஸ் grief, ஈச் டு ஹிஸ் loneliness and fidgety revenge, nobody knew where I was, now I am no longer there. யாருக்குமே என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் தெரியலை, அதாவது இப்படி ஒருத்தன் இருக்கான் அந்த உலகத்தில் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. அதுதான் இந்த பாய் மைண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு க்ரீஃப். ஓகேவா? அவனுக்குள்ளே இருக்கிற க்ரீஃப் அதுதான். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எல்லாருக்குமே க்ரீஃப் இருக்குது, எல்லாருக்குமே தனிமை, எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ரிவெஞ்ச், யார் மேலேயும் ஒரு கோபம் இருக்கும், இது எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆனால் யாருக்குமே நான் எங்கே இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன் எதுவுமே தெரியாது, நான் தனிமையாக அந்த உலகத்தில் மாட்டிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய ஒரு கஷ்டமான ஸ்டேட்டை சொல்கிறான், அவன் மைண்ட் செட்டை சொல்கிறான். த ஒன்லி சானிட்டி இஸ் அ கப் ஆஃப் டீ, த மியூசிக் இஸ் இன் மைனஸ். ஒன்லி சானிட்டி இஸ் அ கப் ஆஃப் டீ. ஒரு கப் ஆஃப் டீ தான் எனக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒரு மொமெண்ட் ஆஃப் ஒரு காம்னஸை கொடுக்கும். தென் என்னுடைய லைஃப்பில் மியூசிக் எல்லாமே எந்த நோட்ஸில் இருக்கும்னா சேட் நோட்டில் இருக்கும். மேஜர்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி பீட் உள்ள சாங்ஸு, மைனர்னால் சேட் நோட்டில் உள்ள சாங்ஸ். ஓகேவா? ஸோ என்னுடைய லைஃப் முழுக்கே வந்து ஒரு சேட் சாரோஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் மியூசிக் இஸ் இன் மைனஸ்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஈச் ஒன் அதர் இஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் வெதர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரபிள்ஸ் இருக்குது. ஒருத்தர் லைஃப்பில் பார்த்தோன்னா ஹாப்பியாக இருக்கும், இன்னொரு லைஃப்பில் வின்டர் சீசன் ரொம்ப கொடுமைகள் இருக்கும், இன்னொரு லைஃப்பில் அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் டிஃப்ரெண்ட்டான வெதர் இருக்குது. இட் வாஸ் யூ ஹூ த்ரூ அவே மை நேம். அதாவது இதில் இந்த பையன் யாரை குறிப்பிட்டு சொல்கிறான் அப்படின்னா, நம்ம ஒரு தோராயமாக எடுத்துக்கலாம், சொசைட்டி எடுத்துக்கலாம். சொசைட்டி வந்து நீ பிளாக்கு, நீ இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்கிறதுனால, அப்படி இல்லைன்னா இவன் கம்யூனிட்டி இதை செய்யாதன்னு சொல்கிறதுனால தான் இவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கல லைஃப்பில் இல்லையா? ஸோ அதனால் இதில் எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா சொசைட்டி எடுத்துக்கலாம். ஸோ இவன் சொசைட்டியை ப்ளேம் பண்ணுறான். இட் வாஸ் யூ, ஒன்னால தான், இட் வாஸ் யூ ஹூ த்ரூ அவே மை நேம். என்னோட ஐடென்டிட்டியை வந்து எடுத்து என்கிட்ட தூக்கி வீசினது யார், நீ தான் சொல்லிட்டு சொசைட்டியை ப்ளேம் பண்ணுறான். அண்ட் திஸ் இஸ் எவ்ரிதிங் ஐ ஹேவ் ஃபார் மீ. எனக்கு இவ்வளோ தான், எனக்கு என்ன இருக்குது இப்போ என்கிட்ட, பெயினும் ஃப்ரஸ்ட்ரேஷனும். பிகாஸ் ஐ டசன்ட் ஹாவ் எனி ஐடென்டிட்டி. நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வெளியே சொல்ல முடியல, என்னை யாருக்குமே தெரியல. ஸோ இப்போ என்கிட்ட என்ன இருக்குது, பெயின், ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், இதுதான் எனக்கு இப்போ இருக்குது. Then who has not Congress, lobster, love, luau, the legacy room, the Statue of Liberty? இப்போ ஹூ ஹேஸ் நாட், யாருக்கு இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி சில விஷயங்களை சொல்கிறான். காங்கிரஸ்னால் நம்ம இதில் பார்னு சஜஸ்ட் பண்ணிக்கலாம், லாப்ஸ்டர்னால் வெல்த்னு எடுத்துக்கலாம், லவ்னா ஃபன், தென் லுவா, த ரெகசி ரூம் இதெல்லாம் லக்ஸரி, தென் த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, ஃப்ரீடம். இப்படி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயத்த சஜஸ்ட் பண்ணக்கூடியதாக கொடுத்துருக்காங்க மறைமுகமாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பவர், வெல்த், ஃபேம், லக்ஸரியஸ், தென் ஃப்ரீடம், இது எல்லாமே யாருக்கு இல்லை, ஹூ ஹேஸ் நாட், யாருக்கு இல்லை அப்படின்னா எனக்கு இல்லை, எனக்கு இது எதுவுமே என் லைஃப்பில் கிடைக்கல. ரன்ஸ் எ ஸ்லாப்பி அமால்கமேஷன், ரெண்டுத்தும் ஒன்றா சேர்றத அமால்கமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லைஃப் வந்து ஒரு அமால்கமேஷன் தான். எதெல்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கும் அப்படின்னா, எ மிஸ்டேக், எ கிளிஃப், எ ஹைம், எ ஸ்னேர் அண்ட் அன் எக்ஸீடிங் சன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம லைஃப்பில் இருக்கும். நம்ம லைஃப்பில் வந்து அழகும் இருக்கும், ஆபத்தும் இருக்கும்,
சொசைட்டி இப்போ மிஸ்டேக் கிளிஃப்லாம் எடுத்துக்கிட்டால் அது டேஞ்சர், ஹைம்னா அது ஒரு ஹோலியான விஷயத்தை இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைஃப்பில் எல்லாமே இருக்கும். இது இல்லாமலாம் எல்லா லைஃப்பும் இருக்காது. எல்லா லைஃப்புமே வந்து முழுக்க லக்ஸரியஸாக இருக்குமான்னு கேட்டாலாம் கிடையாது. எல்லா லைஃப்லேயும் மிக்ஸ்டாக எல்லாமே இருக்கும். ஒருத்தர் லைஃபுக்கு ஒருத்தர் அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. எனக்கு சந்தோஷம் இருந்தால் அவனுக்கு துக்கம் இருக்கும். இப்படி நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் லைஃபு. ஆனால் இப்படி இருக்கிற லைஃப்பில் வந்து எனக்கு எதெல்லாம் இல்லைன்னா பார் இல்லை, வெல்த் இல்லை, ஃபன் இல்லை, என் லைஃப்பில் லக்ஸரியஸ் இல்லை, ஃப்ரீடம் இல்லை, எதுவுமே என் லைஃப்பில் இல்லை. இது எல்லாமே இல்லாமல் என்கிட்ட இருக்கிறது என்ன மட்டும்தான், பெயினும் ஃப்ரஸ்ட்ரேஷன் மட்டும்தான் சொல்லிட்டு அவனுடைய மனசை இந்த போயமில் வெளிப்படுத்துகிற மாதிரி எழுதியிருக்காங்க குவெண்டோலின் ப்ரூக்ஸ். இதோட தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா மார்ஜினலைசேஷன், ஆர்ட் அண்ட் ரெபலியன், இன்இக்வாலிட்டி, ஐடென்டிட்டி, இதெல்லாம் இந்த போயமுடைய தீம்ஸாக சொல்லலாம்.